வரும் தெரியாது. இன்னைக்கு இப்போ கூட பாருங்க, ஒரு போன வருடம் போன வாரம் இந்த சென்னை அவர்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இன்னைக்கு மழை வரும் வாய்ப்புள்ளது, ஆனால் அன்னைக்கு மழையே வரலை. அடுத்த நாள் வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்று சொன்னாங்க, மழை அப்படி பெஞ்சது. அன்னைக்கு ஸ்கூலில் லீவ் விடலை. அப்போ இந்த மாதிரி எண்ணிக்கை அவர்கள் எப்படி வரும், மழை எப்போது எந்த இடத்தில் வரும், மனிதர்கள் ஆய்வு செய்து சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் மட்டும்தான் அந்த முழு அனுமதி, ஆற்றல், சக்தி இருக்கிறது. அல்லாஹ்வை தவிர அந்த அறிவு வேறு யாருக்கும் கிடையாது. அப்போ அந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேற யாராலையும் மழையை கொண்டு வர முடியாது. இந்த விஷயத்தில் முஃமின்கள், முஸ்லிம்களாக நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், வஹுவல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் தெரியுமா? யுனஸ்ஸிலுல் கைஸ், அவன் மலையை பொழிய வைக்கிறான். எப்படி? வயன்ஷுரு ரஹ்மத, இந்த பூமியில் அவனுடைய மழை வந்துவிட்டது என்று சொன்னால் தன்னுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் பரப்ப செய்கின்றான். வஹுவல் வலியுல் ஹமீத், அவன் மிக்க வலியுன், பாதுகாப்பாளராக இருக்கின்றான். அல் ஹமீத், அதிகமாக புகழ் பெற்றவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ இந்த மழை சம்பந்தமாக முதல் விஷயம், மழை அல்லாஹ்வை தவிர வேற யாராலையும் கொண்டு வர முடியாது. வேற யார் சொன்னாலும் அதை நம்பக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் இந்த மழையை கொண்டு வருவான். அல்லாஹ் மட்டும்தான் இந்த மழையின் மூலமாக மற்றவர்களுக்கும், இந்த பூமிக்கும், இந்த உலகத்திற்கும், இந்த மனிதர்களுக்கும் மாற்றத்தை உண்டாக்குவான். சில இடங்களில் மழை வரும், ஆனால் பூமியில் பசுமை இருக்காது. சில இடங்களில் நம்ம எண்ண முடியாது, இதெல்லாம் ஒரு ஊராக இருக்க முடியுமா? ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு நகரமாக மாறிவிடும். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மழைக்கு ஒரு பெயர் ரஹ்மத் என்று வைத்திருக்கிறான். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மழையை கொண்டு வருவான். உதாரணத்திற்கு பாருங்கள், சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த பத்ர் போருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள் அடுத்த நாள் போர். ஆனால் இன்று இரவு அவர்களுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம், நாளைக்கு என்ன நடக்கும், என்ன ஆகும், நாங்கள் தோற்றுருவோமா, நமக்கு வெற்றி கிடைக்காதா, நாங்கள் இவ்வளவு குறைவாக இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுடைய மன நிம்மதிக்காக சிறிய உறக்கத்தையும் அவர்களுடைய மன நிம்மதியையும் அவர்களுக்கு மழையையும் பொழிய வைத்தோம். அதன் மூலமாக அவர்களுக்கு மன நிம்மதி